ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். இப்போ தான் நம்ம டாக்டர்கிட்ட கூட நம்மளோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்க முடியல இல்லை, அதுக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க கொடுக்குற மருந்துலாம் நம்ம பசங்களுக்கு யூஸ் பண்ணுறது கூட. என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிரப்லாம் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் வச்சுருப்போம். எக்ஸ்பைரி ஆகாத சிரப்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சிரப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பைரி டேட் முடியலனாலுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன் டைம் நம்ம இந்த கேப் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் பசங்களுக்கு காஃப் இல்லை கோல்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் யூஸ் பண்ணுற டைமில் இந்த சிரப்பு பாட்டிலுக்குள்ளே காற்று எப்படியா இருந்தாலும் போகும் இல்லையா? அந்த மாதிரி காற்று ஒரு டைமும் போகும்போது இந்த சிரப்பில் இருக்க இதை மேக் பண்ணும்போது சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருப்பாங்கள்ல. சம்டைம்ஸ் ஒரு சில மருந்துகளில் பார்த்தீங்கன்னா காற்று ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாய்சனாக மாறுறது கூட சான்சஸ் இருக்கான். அப்படின்றத நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது, இந்த மாதிரி நிறைய வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும், நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வீடியோவாக எடுக்கிறேன். அதில் என்ன போட்டிருந்துச்சுனாக்கா, ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பாட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டில் 1 மந்த் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது எக்ஸ்பைரி டேட் முடியலனாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுடுங்க. சம்டைம்ஸ் ஒரு சில மருந்து இந்த நம்ம ஓப்பன் பண்ணி மூடுறதுனால பாக்டீரியா அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகி, காற்று போகிறதுனால பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அது பாய்சனாக மாறுறதுக்குள்ளே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃபாக குழந்தைங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுங்க. தேங்க்யூ.